ஐயோ, பூமாரியை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? 2 3 நாள் ஆச்சே, பார்க்கவே முடியலையே. எப்படி பார்க்கறதுக்கு? வீட்டு பக்கம் போனாலும் பார்க்க முடியாது. எதுவும் நினைக்க கூடாதே. என்ன பண்ண? கார்த்தி வரியா? எனக்கு டியூட்டி முடிஞ்சது, இனியும் ஈவினிங் தான். வரியா, சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். ஏண்டா டல்லாக இருக்கிற? என்ன உடம்பு தான் சரியில்லையா? கார்த்தி, ஏன் என்னாச்சு? உடம்பு தான் முடியலையா? இல்லை மதன், எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. ஏண்டா? ஏன் என்னாச்சு? சொல்லு எதுனாலும். ஏன் அம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்லை மதன், நான் சொன்னேன்ல அன்னைக்கு ஒரு பிள்ளை, வீடை கூட கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் கூட பார்த்தேன், பேசினேன். அப்புறம் 2 நாள் ஆச்சு, நான் இன்னும் பார்க்கவே இல்லைடா. அதான் எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. இவ்வளோ தானே? இதுக்கு இவ்வளோ சேடாக இருக்க கார்த்திக்? இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு வேணா இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் மதன், ஆனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கார்த்திக், நான் சொல்கிறேன் தப்பான்னு நினைக்காத. உன்னோட அழகுக்கும் பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் எப்பேற்பட்ட பொண்ணாலும் நீ பார்க்கலாம். ஏன்டா வில்லேஜில் தான் கல்யாணம் பண்ணணுன்னு இருக்க? மதன், உனக்கு என் ஃபேமிலி நிலைமை தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா ஒருத்தங்க புரிஞ்சுக்காமலே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுவும் நான் சின்ன வயசுலேயே. நான் ஒன் பேரண்டாக தான் இருந்து வளர்ந்தேன். அம்மா தான் என்ன ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. அதான் எனக்கு என்னென்னா, நான் அந்த படத்துலலாம் பார்த்துருக்கேன், வில்லேஜ் லைஃப் வில்லேஜ் ஸ்டைலில். எனக்கு அதை பார்த்து ரொம்ப பிடிச்சிட்டு. அது இல்லாமல் இந்த ஊர் எங்கள் அப்பாவோட பூர்வீகமான ஊர். அந்த ஊரில் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு டிசிஷன் பண்ணி எடுத்து இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன்டா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. அவங்க ஃபேமிலி, வில்லேஜ் ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிடுவான்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. அதான் என்னமோ தெரில, எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன், எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்ததில்லை. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்துட்டே இருக்கணும், பேசிகிட்டே இருக்கணும் போல தோணுது. அதான் 2 நாள் கூட மீட் பண்ணேன். காலையில் ஜாக்கிங் போனேன்னா அப்போ அந்த பொண்ணு தண்ணி எடுக்க வந்துச்சு, பேசிச்சு. அப்புறம் டெய்லி வருமேன்னு 2 நாளாக பார்த்தேன், காணவே இல்லைடா. அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டேய், நானும் ஃபேமிலியெல்லாம் பற்றி விசாரித்தேன் அம்மாட்ட. அவங்க நல்லா இருந்தவங்க தான் போல். நல்ல வீடு, காரு, நல்ல லக்ஸரி லைஃப்பில் இருந்தவங்க தான். திடீர்னு அவங்க அப்பா ஏதோ ட்ரிங்க் பண்ணுவாங்க போல். அதாவது சொந்தக்காரங்க ஏதோ பண்ணி எடுத்து வாங்கி இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அதில் அவங்க அப்பாவும் கொஞ்சம் மைண்டு இதாகி வெளியே ஏதோ சொல்லாமல் போல்லாமல் எங்கேயோ போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். மற்றபடி அந்த ஃபேமிலி 2 அண்ணன் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு, ஒரு பாட்டி ஒரு அம்மா, அவ்வளோதான். ஆனால் எல்லாருமே நல்ல டைப்புன்னு தான் அம்மா சொன்னாங்க. அப்படியாடா? அப்படியே அம்மா சொன்னாங்க. எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா மதன். எனக்கு நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். டேய், இதில் நான் ஹெல்ப் பண்ண என்னடா இருக்கு? எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொன்னேன். உன்னோட லைஃபு நீ தான் பார்த்துக்கணும். சரி சரி, கவலைப்படாத. என்ன 2 டேஸாக ஜாக்கிங் போனியா? இல்லையா? சரி, ஓகே, மனசை தளர விடாத. நாளைக்கு கண்டிப்பாக போ. எப்பவும் போல் ரெகுலராக போ. நாளைக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு இருக்கும், பாரு, பேசு. மனசில் உள்ளது எப்பவும் ஓப்பனாக பேசுடா. நீ படித்தவன் தானே, ஏன் இவ்வளோ தூரம் தயங்குற? எதுனாலும் ஓப்பனாக பேசு. அப்போ தானே அந்த பொண்ணு மனசில் இருக்கு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். இல்லை மதன், அதுவுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட பேசலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு பேச முடியல. நான் எந்த பொண்ணுட்டுமே இந்த அளவுக்கு பேசுறது இல்லை, உனக்கே தெரியும். நான் எந்த பொண்ணுமே பேச மாட்டேன் மேக்சிமம். அதான் எப்படி பேச என்னன்னு தெரியல. அந்த பொண்ணே நீங்கள் சொன்னா சொல்லுங்க, சொல்லலைன்னா போங்கன்னு ஓடிடுச்சுடா. டேய், ஒரு பொண்ணே ஓடுற அளவுக்கடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது? என்னடா கார்த்திக், நீ எல்லாம் டாக்டர்னு வெளியே சொல்லாத. ஏன்டா அப்படி சொல்கிற? நான் எப்படியாவது அந்த பொண்ணு நாளைக்கு மீட் பண்ணேன்டா. பேசியே ஆகணும் என் மனசில் உள்ளதை. எனக்கு சொன்னாதான் ஏதோ ஒரு பெரிய பாரமே தீர்ந்தது போல இருக்கும். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அப்போ எங்கள் ஊர்லேயும் செட்டில் ஆக போகிற? ஆமாடா, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு தான் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அப்பாட, உன் முதல்ல சிரிப்பை கொண்டு வரதுக்குள்ள என்ன கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ வா, சூடாக ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு வரலாம். யா ஷோர், கண்டிப்பா. தாத்தா, தாத்தா, பெரியசாமி தாத்தா. தம்பி, யாருப்பா? யார் நீங்க? என்ன வேணும்? தாத்தா, என்ன தெரியலையா? முந்தானத்து வந்திருந்தா தாத்தா, மாடு வாங்குற விஷயமாட்டு. ஓ தம்பி, நீங்களா? இல்லை, எப்பவும் வேற மாதிரி இருப்பீங்களே. இன்னைக்கு பேண்ட் சட்டெல்லாம் போட்டிருக்கீங்களே, நான் ஏதோ ஆஃபீஸர் தான் வந்துட்டாருன்னு நினச்சேன். வாங்க தம்பி. ஏன் தாத்தா, பேண்ட் சட்டை போட்டா ஆளைய அடையாளம் தெரியலையோ? ஆமா தம்பி, அடையாளமே தெரியல, கண்ணும் மங்களா இருக்கு. தாத்தா, இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பேசணும்ல, பசுமாடு வாங்குற விஷயமா. அதான் பசுமாடை பார்த்துட்டு போகலாம் வந்தேன்.
அப்படியே தம்பி, வாங்க வாங்க. அந்த அங்கிட்டு நிக்கல அந்த பசு மாடு தான் ஐயா, வாங்க தம்பி. அங்கிட்டு தான் 2 மாடு இருந்துச்சு, காணோம். இந்த செல்வி என்னவோ மேட்ச்ல கூட்டிட்டு போயிருக்காலும் என்ன தெரியல. தம்பி கொஞ்சம் எங்கிட்ட நின்னுக்காங்க, நான் அந்த செல்வி மாடை கூட்டிட்டு போயிருக்காலும் என்ன கேட்டுட்டு வரேன். சரிங்க ஐயா, நாங்கள் நிற்கேன், கேட்டுட்டு வாங்க. எங்கிட்டு போனாலும் தெரியலையே. ஏ ராசாத்தி, ராசாத்தி. எப்படியாவது நல்ல மாடாக இருந்தால் வாங்கி போட வேண்டியதுதான், பால் கறக்கும்ல. அங்கிட்டு ஒரு மாடு நிற்கிற மாதிரி இருக்க, தாத்தா தெரியாமல் போகிறாரோ, போய் பார்த்துட்டு வருவோம். பொன்னி, நம்ம 2 கதை பேசி எம்பிட்டு நாளாச்சு பத்தியா? வா சத்த உட்காரு, பேசுவோம். மாங்காய் இருக்கு விட்ட, மாங்காய் எடுத்துட்டு வரட்டுமா? மாங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டுட்டே பேசுவோம். ஹை, மாங்காவா? எடுத்துட்டு வா. இது என்ன கேள்வி? எடுத்துட்டு வா, இருந்து கதை பேசிட்டே சாப்பிடுவோம். சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. அடியே, மாங்காய் இல்லடி. மாங்காய் அம்மா கறியில் இதில் போட்டுருச்சோ என்னமோ. நெல்லிக்காய் தான் இருக்குது, நெல்லிக்காய் சாப்பிடுமா? சரி, எதையாவது கொண்டா சாப்பிடுவோம். நெல்லிக்காய் நல்லா இருக்குடி, இனிப்பாக இருக்குண்ணே. ஆமாடி, இந்த நெல்லிக்காய் நல்லா இருக்கும். அங்கிட்டு கீழே தெரியல மரம் நிற்கல, இனிப்பு மரம், அதில் பறிச்சது நல்ல ருசியாக இருக்கும். ஐயோ, இங்கே தான் நிற்கிது மாடு. தாத்தா கண்ணு தெரியாமல் போயிட்டாரு போல இருக்கு. தாத்தாவை கூப்பிடுவோமா? என்ன இந்த லூசு இங்கே வந்து இருக்குது? அப்புறம் பொன்னி சொல்லு, உங்கள் சரவணத்தானை பார்த்தையா? என்ன சொன்னாரு? எப்போ கல்யாணம் உங்களுக்குள்ள? அத்தான் நீ தான் உருகுத, அவரு எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற போல இருக்கு. என்ன நம்ம பேச்சு ஓடிட்டு இருக்கு? நீ வேற ஏண்டி கடுப்பு கிளப்பிக்கிட்டு? சரவணாத்தான் நான் தான் உருகுதேன். அவர் என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காரடி. காலையில் கூட போனேன், எங்கள் மாரியத்தான் இருக்கார்ல, அவருக்கு நேற்று பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பொண்ணு நல்லா இருக்கான். அப்போ அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாதானே எங்களுக்கு முடியும். அந்த சந்தோஷத்துலேயே காலையிலே போயிட்டேன். காலையிலே போனியா? உங்கள் அத்தா என்ன சொன்னார்? சரவணாத்தா ஏதாவது பேசினாரா? சந்தோஷமாக இருந்திருப்பாரு, நீ அடுத்தது நமக்கு தான் கல்யாணம்னு. நீ வேற ஏண்டி போட்டு வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு? அது லூஸு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எரிஞ்சு தான் எப்பவும் விழும். என்னது, நான் லூஸா? இதே ஒரு லூசு இது என்ன சொல்லுதோ லூசுன்னு இருக்கட்டிடி, உனக்கு இருக்கு. சரி, நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்றேன், கேக்கியா? அந்த யோசனை போய் செஞ்சேன்னு வையேன், உன் சரவணத்தான் உன்னை விரும்புகாரா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிரும். அது என்னடி யோசனை? உடனே சொல்லுடி, இப்பவுமே செஞ்சிருவோம். சரவணாத்தானுக்கு என் மேல பாசம் இருக்குடி, ஆனால் அந்த கிறுக்கு வெளியே காமிச்சுக்கிட மாட்டேங்குது. சொல்லு கிறுக்கு லூசு இருக்குடி உனக்கு. அடியே, நம்ம அந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துருக்கோமே. ஐயோ, உனக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்? அதாவது இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு வையேன், அந்த பிள்ளை ஏதாவது பையன்கிட்ட பேசிட்டு இருந்தா அந்த பையனுக்கு கோவமா வரும். ஒன்றுமே விளங்கலடி, ஒழுங்கா சொல்லு. அடியே, அதே மாதிரி தாண்டி உங்கள் அத்தா நாளைக்கு குளத்துல குளிக்க வருவார்ல, அந்நேரமாக பார்த்து நாங்கள் நம்ம முன்னாடி நின்றுக்கிறேன். உங்கள் அத்தா வரும்போது விசில் அடிக்கிறேன். ஏதாவது ஒரு பையனை வேணால் நம்ம செட் பண்ணி பேச வச்சுருவோம். உங்கள் அத்தானுக்கு அப்போ நம்மளை பிரியா இருக்கா என்ன தெரிஞ்சு போகும். அடியே, கதை கேட்கறதுக்கே சூப்பராக இருக்குடி. ஆமாம், பையனுக்கு நம்ம எங்கே போக? அதாண்டி நம்ம கூட படித்த ஒரு லூஸ் உண்டை, இப்படி சுற்றுமே, அந்த பையன் கூட பேர் கூட கலை. ஆமாம், அவனே ஒரு அரக்கு இருக்கு, அவன்கிட்ட எப்படிடி பேச? அடியே, அந்த விவரத்தெல்லாம் நான் பார்த்துருவேன், நீ ஏன் கவலைப்படுத? பொராட்டவன் பால் வாங்க வருவான், அப்போ நான் அவன்கிட்ட அந்த விவரத்தெல்லாம் சொல்லுவேன். சொல்லி எடுத்து நாளைக்கு காலையில் கூட்டிகிட்டு வரேன். ஆமாம், உங்கள் சரவணத்தான் எப்போ குளத்துக்கு குளிக்க வருவார்? அந்த லூஸு காலையிலே குளிக்க வந்துருமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-8:30 மணிக்கெலாம் குளிக்க வந்துடும். இது என்ன இப்படி இருக்குதுங்க? இந்த பிள்ளைய பார்த்து அந்த பிள்ளை கெடுதா, அந்த பிள்ளைய பார்த்து இந்த பிள்ளைய கெடுதான்னு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. அடியே, காலையில் நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு 8:30 மணி போல் அங்கிட்டு வந்து நிற்கிறேன். அவனையும் 8:30 மணிக்கு வர சொல்லுவேன். நீயும் அதை கணக்கு பண்ணி வந்துரு என்ன? அடியே, பிளான் எல்லாம் சூப்பராக இருக்குடி, ஒர்க் அவுட் ஆகும்லாடி. நீ ஏன் கவலைப்படுத? எல்லாம் சரியாக போகும். இதெல்லாம் நான் ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், அதான் சொல்லுதேன். அதில் அந்த ஹீரோயின் இப்படி தான் இருப்பாங்க, உடனே சரியாயிருவாங்க. அதை தான் நானும் மட்டும் சொல்லுதேன். அடியே, அந்த கலை பயல்கிட்ட சொல்லிடு, நடிப்பு தான் பேசுறதெல்லாம் சொல்லிடு. அப்புறம் உண்மையாகவே எடுத்துக்கிடாம, ஏற்கனவே அது ஒரு கிறுக்கு வேற. அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்டி. நீ காலையில் வந்தால் போதும் என்ன? ஆமாம், உன் சரவணத்தான் நாளைக்கு உன்னை விரும்புதேன்னு சொல்லிட்டாருன்னு வையேன், எனக்கு என்ன வாங்கி தருவே? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன்டி. இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன வேணும்? அப்படியா? அப்போ எனக்கு கோழி அடிச்சு பிரியாணி போடுவியா? பிரியாணி என்னடி பிரியாணி, உனக்கு எதுனாலும் நான் வாங்கி தரேன். எப்படியாவது இந்த விஷயத்தை சரி பண்ணி தந்துடுடி. இந்த செல்விட்ட சொல்லிட்டேல, தைரியமாக நீ வீட்டுக்கு போ. ஐயா, ஜாலிடி, நீ செல்லும். சரவணத்தான் நாளைக்கு என்ன கண்டிப்பாக சொல்லுவாரடி. சொல்லுவாங்கடி, ஏன்டி சந்தேகத்திலேயே கேட்க? அது எப்படி ஏதாவது பையில விட்டு பேசி நான் உன்னை விரும்புதேன்னு சொல்ல வைப்பேன். நாளைக்கு வாடி குளத்துக்கு உனக்கு இருக்கு. ஜாலி, சரவணத்தான் நாளைக்கு என்ன விரும்ப போறாரு?